حسبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர்கள் பாத்திமா ஜுவல்லர்ஸ், உஸ்மான் ரோட், NSC பாஸ் ரோட், திருச்சிவாக்கம் ஹை ரோட். ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி போன்றவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தருடையவனாக அந்த ஏகனுடைய நல்லருள் நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள் மீது, தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும், குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த ரமலான் முழுமையும் இஸ்லாமிய புரட்சி என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நிகழ்த்திய அந்த புரட்சியினுடைய அற்புதங்களை நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஹுதைபியா உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையிலே ஏற்பட்ட நிகழ்வுகள், அது சம்பந்தமாக இறக்கி அருளப்பட்ட வசனங்கள், அதற்கு பின்பு அந்த சஹாபிகளின் மத்தியிலே ஏற்பட்ட மாறுதல்கள், இதையெல்லாம் பார்த்தோம். அதில் மிக முக்கியமாக நிராகரிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் நம்பிக்கையான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த திருமண பந்தத்தை அறுத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார். இப்போது இன்னொரு கேள்வியும் அதிலே சேர்த்து எழும்புகிறார். நாங்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்துவிட்டோம், இஸ்லாத்தை இணைந்து விட்டோம், இந்த நிலைமையிலே எங்களுடைய தாய் தந்தையருடைய நிலை என்ன? இதே கேள்வியை அல்லாஹ்வுடைய ரசூலிடம் ஒரு சஹாபி கேட்கிறார்கள், நபி தோழர் கேட்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்திலே இணைந்து விட்டேன், இஸ்லாத்தை என்னுடைய வாழ்வியலாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் தாயும் தந்தையும் இஸ்லாத்தின் பக்கம் வரவில்லை, அவர்களுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டுமா, அவர்களுடைய உறவை நீடித்துக் கொள்ள வேண்டுமா என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், ஆம் ஆம், அவர்களுக்கு பணிவிடை செய்வது நம் மீது கடமை என்கிறார்கள். அப்ப இந்த மனைவியினுடைய விஷயத்தில் என்ன? ஒரு மனைவி அவர் இஸ்லாத்தை நோக்கி வரவில்லை என்பதற்காக நாம் அவரை விட்டு நீங்கிக் கொள்கிறோம். இந்த நிலைமையிலே அவருக்கும் நமக்கு இடையில உள்ள உறவு, அந்த இருவருக்கும் இடையிலே பெறப்பட்ட குழந்தைகளுடைய நிலை, இதெல்லாம் கேள்விகளாக எழுந்து நிற்கிறார். அப்படி பார்க்கின்ற போது அல்லாஹ் சொல்கின்ற அந்த உறவு என்பது தாம்பத்தியம். அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான அந்த உறவு இருக்கக்கூடாது. ஆனால் அவரை பராமரிப்பது, அந்த பிள்ளைகளை பராமரிப்பது எல்லாமே இவருக்கு ஆகமாக்கப்பட்டது. இவர் செய்தாக வேண்டும். குழந்தையாக இருந்தால் அவர்களை பராமரித்தாக வேண்டும். அந்த மனைவி வேறொரு திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால், இவரிடமே இருந்து கொள்வார் என்றால், இவர்கள் இடையிலே அந்த உறவு இல்லாத நிலையில் அவரை பராமரிக்க வேண்டிய கடமை இருக்கிறதா என்றால்,
பராமரிக்கவும் செய்யலாம், செய்யாமல் இருக்கவும் செய்யலாம், அவருடைய நிலையை பொறுத்தது. ஆனால் எந்த நிலைமையிலும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்திய தௌஹீத் ஜமாத் முஸ்லிம்களின் எழுச்சிமிக்க இயக்கமாக ஏகத்துவ பிரச்சார பீரங்கியான மக்கள் சக்தி இயக்கம் தாவா என்னும் அழைப்பு பணியை உலகெங்கும் கொண்டு செல்ல சேரிகள், கிராமங்கள் தோறும் முஸ்லிம் அல்லாதோர் சந்திப்புகள், வாரந்தோறும் மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்டு இருக்கும் நோயாளிகளை சந்திக்கும் மருத்துவமனை தாவா, ரயில்வே ஸ்டேஷன், கடற்கரை, பேருந்து நிலையம் மற்றும் மக்கள் சந்திப்புகள், கோயில், சர்ச் என்று எங்கும் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் அற்புத அழைப்பு பணி, பெருமுறை கூட்டங்கள், சிறு சிறு சந்திப்புகள், முதலமைச்சர், டிஜிபி, காவல்துறை அதிகாரிகள், அமைச்சர்கள், ஆதினங்கள், பாதிரியார்கள், சாமானியர்கள் என ஆண்டி முதல் அரசன் வரை இறைவனின் வேதமான திருக்குர்ஆனை மக்களிடம் சேர்க்கும் மகாத்தான பணி. ஒவ்வொரு நகரெங்கும் இறைவேதம் அழைக்கின்றது என்ற திருக்குர்ஆன் வழங்கும் நிகழ்ச்சிகள், மாற்று மத சகோதரர்களுக்கு விருந்து உபசரிப்புடன் திருக்குர்ஆன் வழங்குதல், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கத்னா, அபிடவிட், பெயர் மாற்றம் மற்றும் மார்க்கத்தை முழுமையாக தெரிந்து நடைமுறைப்படுத்துவதற்காக பண்பட்ட மார்க்க அறிஞர்களால் நடத்தப்படும் தாவா சென்டர்கள், மார்க்கத்தை அறிந்த பின்பு தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல், விருப்பத்திற்கேற்ப திருமணத்தை நடத்தி புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தல், மாணவர்களுக்கு உலக கல்வி மற்றும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு தலைமையகத்திலேயே தங்கி கல்வி கற்றுவர உணவு, உறைவிடத்துடன் வசதி, அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் கல்வி மேம்பாட்டு நிகழ்ச்சிகள், கோடை காலத்தில் மாணவ மாணவிகளுக்கு நல்லொழுக்கத்துடன் வளர கோடைகால பயிற்சி முகாம்கள், SSLC +2 அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகைகள், வருடந்தோறும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி கற்க இலவச கல்வி கட்டணங்கள், சீருடை நோட்டு புத்தகங்கள் இலவசமாக வழங்குதல், மத்திய மாநில அரசுகள் தரும் கல்வி உதவிகளை முஸ்லிம்களுக்கு பெற்றுத் தருதல், கோடை காலங்களில் மக்களின் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல்கள், மோர் பந்தல்கள், இயற்கை பேரிடர்களின் போது மக்களுக்கு சாதி மதம் பாராது உணவு, உடைகள் மற்றும் ஸ்டவ் வழங்குதல், தீ விபத்து, காவல்துறை பிரச்சனைகள், குண்டர்கள் மிரட்டல், பள்ளிவாசல் இடங்கள் ஆக்கிரமிப்பு, முஸ்லிம்களின் சொத்துக்கள் அபகரிப்பு, காவல்துறை மிரட்டல், போலி வழக்குகள், சமூக பிரச்சனைகள், கலவர அபாயம் என்று முஸ்லிம்களுக்கு எந்தவித கொடுமைகள் ஏற்பட்டாலும் இரவு பகல் பாராது எந்தவித சுயநலனும் இல்லாமல் மக்கள் சேவையாற்றும் தௌஹீத் ஜமாத்தின் தொண்டர் படை. எல்லா உயிர்களும் இறைவனால் படைக்கப்பட்டதே என்ற தாரக மந்திரத்தை பறைசாற்றும் விதமாக அவசரகால இரத்த தான உதவிகள், பயங்கரவாதத்தை எதிர்த்து மாபெரும் இரத்த தான முகாம்கள், மருத்துவ சேவைகள், ஏழை மக்களுக்கு மருத்துவ உதவிகள், கேட்பாரற்று கிடக்கும் அனாதை முஸ்லிம் ஜனாசாக்களை முறையாக அடக்கம் செய்தல், முஸ்லிம்களுக்கு குடும்ப பிரச்சனைகள், கொடுக்க வாங்கல் பிரச்சனைகள், தலாக், குலா பிரச்சனைகள் என அனைத்து குடும்ப பிரச்சனைகளையும் தீர்க்கும் சரியத் தீர்ப்பாயம், நவீன முறையில் இஸ்லாத்தை எத்தி வைக்க உலக மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வின் டிவியில் ஒரு நாளைக்கு 2 முறை மார்க்க பிரச்சாரங்கள், intjonline.net, intj.in என்று நவீன வெப்சைட்கள், மார்க்க பிரச்சார சிடிக்கள், டிவிடிக்கள், மார்க்க முதல் மக்கள் பிரச்சனை வரை துணிவுடன் எதிர்கொண்டு இதுவரை இல்லாத புது மாதிரியாக சமுதாய மக்கள் ரிப்போர்ட் என்ற வார இதழ், தொலைபேசி மூலமாகவும் போஸ்ட்கார்ட் மூலமாகவும் கேட்கப்படும் மார்க்க சந்தேகங்களுக்கு மிக சிறந்த அறிஞர்களால் விளக்கப்படும் பதில்கள், தன்னலம் பாராத மக்கள் தொண்டாற்றக்கூடிய மாபெரும் தௌஹீத் சொந்தங்களைச் சேர்ந்த இந்த மாபெரும் மக்கள் சக்தி இயக்கத்திற்கு உங்களின் ரமலான், சதகா, ஜகாத் மற்றும் ஃபித்ரா தொகைகளையும் மற்றும் அன்பளிப்புகளையும் வாரி வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இந்திய தௌஹீத் ஜமாத்திற்கு வெளிநாட்டிலிருந்து எந்த அரசாங்கத்திடமிருந்தோ, எந்த அமைப்புகளிடமிருந்தோ, எந்த தனி நிறுவனங்களிடமிருந்தோ எந்தவித ஒரு துளி பைசாவும் பெறுவதில்லை என்பதையும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் அந்தந்த வகைக்கு வேண்டும் என்று குறிப்பிட்டால் அந்தந்த வகைக்கு செலவிடப்படும் என்பதையும் உறுதியாக சொல்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தில் உங்களின் செல்வங்களை அள்ளி அள்ளி தாருங்கள். எங்களின் சமுதாய பணி மேலும் மேலும் மக்களுக்கு தொடர ஊக்குவியுங்கள். எந்த நிலைமையிலும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் அந்த சட்டம் சொல்கின்ற பார்வையாக நமக்கு இருக்கிறது. அடுத்து நாம் தொடர்ச்சியாக நேற்று பார்க்கின்ற போது சில முக்கியமான குறைஷி தலைவர்கள் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொள்கிறார்கள். யார் அவர்கள் என்ற கேள்வியோடு நேற்று முடிவடைந்தது.
அதை பார்க்கின்ற போது இஸ்லாத்தை வேறொழித்து விடலாம், இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று பல சமயங்களில் இஸ்லாத்துக்கு எதிராக, அதிலும் குறிப்பாக உகதிலே மிகப்பெரிய போராட்டத்தை முன்வைத்து இஸ்லாமிய போர்ப்படையை நிலைகுலைவதற்கு காரணமாக இருந்த காலித் பின் வலீத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்பு. இது மிக முக்கியமான செய்தி. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு இது நிகழ்கிறது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, இந்த ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மார்க்க அறிஞர் அவர்கள் பேசுகின்ற போது இவர்களுடைய மதிநுட்பத்தை, இவர்களுடைய ராஜதந்திரத்தை பேசுகின்ற போது ஒரு வார்த்தை, ஆங்கிலேய வார்த்தையை யூஸ் பண்ணி பேசுறார். அது ஒரு பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டது. இதை சொன்னால் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துவிடும். அந்த அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள், இவர்களும் மக்காவிலே ஒரு முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார்கள். அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி இவர்கள் எல்லாம் முக்கியமா நம்ம மத்தியில் இருக்கின்ற பேர்கள், ஞாபகத்தில் இருக்கின்ற பேர்கள், இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். 7ஆம் நூற்றாண்டு, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டிலே, 7வது ஆண்டிலே ஹிஜ்ரத் செய்து 7வது வருடத்திலே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது இதுல எங்க பார்க்கணும்னா, இந்த மக்காவிலே முதலிலே ஏற்றுக்கொண்டார்களே அவர்களுடைய ஈமான், அன்சாரி தோழர்களாக இருந்து மதீனத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலை வரவேற்றார்களே அவர்களுடைய ஈமான், பத்ர் போரிலே எதுவுமே அறியாமல் போய் நின்று தங்களுடைய உயிர்களை சத்தம் செய்வதற்கு வந்தார்களே அவர்களுடைய ஈமான், இதையெல்லாம் பார்த்தால் இந்த பின்னாடி வந்தவங்க வந்திருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவு அதோடு ஒப்பிட முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கட்டத்தில் இப்படியே சொல்லுகிறார், பத்ர் சஹாபாக்களோடு யாரையும் ஒப்பிட முடியாது என்கிறார். பத்ர் சஹாபாக்களோடு யாரையும் ஒப்பிட முடியாது என்கிறார். அந்த பத்ருக்காக வந்து நின்றார்களே, அந்த களத்திலே நின்றார்களே, அவர்களோடு யாரும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி காமிக்கிறார். ஆக இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எப்போது என்றால் இஸ்லாம் வலுவடைந்து வருகின்ற பொழுது, இஸ்லாம் இனிமேல் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாறிவிட்டது, இனிமேல் இஸ்லாத்துக்கு மேல் யாராவது போர் தொடுத்தார்கள் என்றால் அவர்களெல்லாம் தோல்வியை தழுவுவார்கள் என்ற நிலையை அடைகின்ற போதுதான் இவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். ஆனால் யாருடைய ஈமானையும் நம்ம குறை சொல்ல முடியாது. பின்னாடி மிகப்பெரிய கலீஃபாவாக திகழ்ந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா, அதாவது உமர் இப்னு அத்தாப் அவர்களுக்கு அப்புறம் ஒரு நீண்ட நெடிய ஆட்சியை கொடுத்த ஒரு சஹாபி இருக்கிறார்கள் என்றால் அது முஆவியா ரலியல்லாஹு தஆலா. அவர்களெல்லாம் பின்னாடிதான் இஸ்லாத்துக்கே வராங்க. அவங்கெல்லாம் பின்னாடிதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதையும் நம்ம பார்க்கத்தான் போறோம். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அந்த தலைமைத்துவம் வராமல் போயிருச்சா? வந்துச்சு. பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக காலித் பின் வலீத் அவர்கள் படை நடத்தவில்லையா? இல்லை. முக்கியமாக சில போர்களில், இஸ்லாமிய போர்களில் காலித் பின் வலீத் அவர்கள் படை நடத்தினார். இங்க ஈமான் தான் முக்கியத்துவம் பெறும். அந்த நிலைமையில அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களிடம் அந்த காமித்த அந்த நம்பிக்கை இருக்கிறது, அதுதான் இங்க முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, ஓரளவு எல்லா பக்கமும் இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கை பரவ ஆரம்பிக்கிறது, ஆங்காங்கே செல்ல ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அழைப்பு பணியை, தன்னுடைய ஏகத்துவ அழைப்பு பணியை, ஓரிரையை நோக்கி அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு பணியை யாரை நோக்கி வைக்கிறார்கள் தெரியுமா? சாமானிய மக்கள் மத்தியில் வைத்தார்கள். சாமானிய மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். சாமானிய மக்கள் தான் முதலிலே பின்பற்றினார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை. மிக ஏற்ப சாப்பையில் நம்ம சொல்றது, நம்ம வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால் ரொம்ப ஏற்ப சாப்பைங்க. ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன்,
அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அவர்கள் தான் முதலிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதற்கு பின்பு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் யாருக்கு இந்த அறைகூட வைக்கிறார்கள் தெரியுமா? தன்னை சுற்றி வாழ்கின்ற அத்தனை மன்னர்களிடம் வைக்கிறார். தன்னுடைய நாட்டை சுற்றி எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மன்னர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அழைப்பு பணி வைக்கப்படுகிறார். இஸ்லாத்தை நோக்கி வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறார். எவ்வளவு தெளிவா ஆணித்தரமா ஒரு சிறு படையை உருவாக்கி ஒரு ஊரை உருவாக்கி இதுவரையில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு ஊர்னா என்ன இருக்கு, அவங்க நாடுனா என்னன்னு சொல்லலாம். அதிகபட்சமா மதீனா. அவங்க நாட்டினுடைய குடிமக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அதிகபட்சமா ஒரு 10,000 to 15,000 சொல்லலாம், அவ்வளவுதானே. ஆனால் இவ்வளவு படைபலத்தை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அவங்களுடைய பார்வையில சின்ன சாதாரணமான வாழ்க்கை. அந்த மன்னர்களுடைய பார்வையில இவங்க ரசூலுல்லாஹ் எப்படி மிக சாதாரணம். ஆனால் மிக சாதாரணமாக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஈமானிலே பலமாக இருந்தார்கள், ஹக்கை சொல்வதிலே பலமாக இருந்தார்கள், சத்தியத்தை யாருக்கும் அஞ்சாமல் சொன்னார்கள், உண்மையை எடுத்துச் சொல்வதை போட்டு உடைத்தார்கள். அதுல முதல் கடிதம் யாருக்கு அனுப்பப்படுகிறது என்றால் ஹபசா. ஹபசா யாவும் இருக்கா? அபிசீனியா அப்படின்னு சொன்னா யாவும் வருதா? நஜ்ஜாஜி மன்னர் யாவும் வருதா? முதல் ஹிஜ்ரத் முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தை ஏற்ற அந்த சஹாபிகளுடைய முதல் ஹிஜ்ரத் எதுவென்று கேட்டீர்கள் என்றால் அது அபிசீனியா. ஜாபர் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில அந்த ஹிஜ்ரத் செய்யப்பட்டது. முஸ்ஹப் அவர்களும் அந்த ஹிஜ்ரத்திலே இணைந்து சென்றார்கள். பின்பு இஸ்லாத்துக்கு எல்லாரும் வந்துட்டாலும் தவறான தகவல் பரவி மறுபடியும் மக்காவுக்கு வந்துட்டாங்க. மக்காவுக்கு வந்தவங்களை தான் மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அழைப்பு பணிக்காக அனுப்பி வைக்கிறார்கள். பின்பு நம்ம பார்த்தோம் அந்த முஸ்ஹப் அவர்கள் உஹது போரிலே கொல்லப்பட்டதெல்லாம். அந்த அபிசீனியா ஹிஜ்ரத் இருக்கிறது. ஹிஜ்ரத்துக்கு பின்பு அந்த நடைபெற்ற அந்த உரையாடல்கள் அபு சுஃபியானை கூப்பிட்டு கேட்கிறார்கள் இல்லையா, நஜ்ஜாஜி மன்னர் அவர்கள் கேட்கிறார்கள் என்ன சொல்கிறார் முஹம்மது அவர்கள் என்று கேட்பது. அதை எப்படியாவது இவர்களை ஜாபர் ரலியல்லாஹு அவர்களை வெளியேற்றி விட வேண்டும், முஸ்லிம்களை அங்கிருந்து வெளியேற்றி விட வேண்டும் என்பதற்காக அபு சுஃபியான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இவர்கள் உங்களுடைய மரியமை பற்றி இவர்கள் தப்பாக சொல்கிறார்கள் என்று சொல்வதும், அதற்கு சூரத்தில் மரியம்மை ஓதி காட்டுவதும் எல்லாம் நம்ம முதல்ல பார்த்திருக்கிறோம். போன வருஷம் பார்த்தோம். இப்ப யாவத்தில் வருது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அது ஃபுல்லா மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த நஜ்ஜாஜி மன்னர் அவர்களுக்கு முதல் கடிதத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எழுதுகிறார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டிலே அந்த கடிதம் எழுதப்படுகிறது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் முகம்மதிடமிருந்து ஹபசாவின் மன்னன் ஹஸ்தம் என்ற நஜ்ஜாஜிக்கு எழுதப்படும் கடிதமாகும். இது நேர்வழியை பின்பற்றி அல்லாஹுமே அவனது தூதரையின் நம்பிக்கை கொண்டு வழக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை. அவன் தனக்கென எவரையும் மனைவியாகவோ அல்லது பிள்ளைகளையோ எடுத்துக்கொள்ளவில்லை. நிச்சயமாக முஹம்மத் அவனுடைய அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறார் என்று சாட்சியம் கூறுவோருக்கு ஈடேற்றம் உண்டாவதாக. கடிதத்துடைய வாசகம் இதான். நேரடியா அடிக்கிறாங்க. யாருக்குன்னா ஈடேற்றம்னா யார் அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஈடேற்றம் உண்டாவதாக அப்படின்னு நேரடியாக சொல்லிவிட்டு சூரா ஆல இம்ரான்ல 3வது அத்தியாயம் 64வது வசனத்தில் இடம்பெறக்கூடிய அந்த வசனத்தையும் எழுதி அனுப்புகிறார்கள். வேதமுடையோரை நாம் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு இணையாக எதையும் கருதக்கூடாது, அல்லாஹ்வை அன்றி நம்மில் ஒருவர் மற்றவரை கடவுளாக ஆக்கக்கூடாது என்ற எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான கொள்கையின்பால் வாருங்கள். அல்லாஹ் இப்படியே சொல்றான். அவங்கள பார்த்து கூப்பிடுங்க. எதையும் வணங்கக்கூடாதுன்னு பத்தியெல்லாம், யாரையும் வணங்கக்கூடாதுன்னு பத்தியெல்லாம், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுல
அந்த விஷயத்தில் நீ ஒத்துக்கிறீங்கள, நானும் ஒத்துக்கிறேன்ல, அந்த பொதுவான கொள்கையின் பால் வாருங்க என்று கூறுவீராக. அவர்கள் புறக்கணித்தார். அல்லாஹ் அங்க அடிக்கலாம் பாருங்க, புறக்கணித்தார். நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருங்கள். யோசனை பண்ணி பாருங்க, நம்மளை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்த்துட்டோமா? நாளைக்கு இவங்கெல்லாம் நாளைக்கு நமக்கு எதிராக சாட்சி சொன்னா அல்ல, இங்க சாட்சி சொல்ல சொல்றானே, இங்க சாட்சியை வைக்கிறாங்க. அல்ல என்ன சொல்றான்? அழைப்பு வைங்க, இல்லை என்றால் நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகளாக இருந்திருக்கிறானே. நம்மளை சுற்றி வாழ்கின்ற நம்மளுடைய தொப்புள்படி உறவுகளாக இருக்கின்ற அந்த இந்து கிறிஸ்துவ மக்களிடம் இந்த சத்தியத்தை கொண்டு போய் வச்சிருக்கோமா? சொல்லியிருக்கோமா? அழைப்பு பணியை செஞ்சிருக்கோமா? அழைத்திருக்கிறோமா? யோசனை பண்ணிப்பார். Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prasivakam High Road. NSC Boss Road, Usainia Jewellers. தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Usainia Jewellers. Usainia Jewellers 168 NSC Boss Road, சென்னை 79. நம்பிக்கையோடு பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவரு பிஸியா வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப பிஸி ஆயிடுவாரு. கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஆன்லைன் ட்ரேட் பண்ணி தங்க வாங்கி சேமிக்கிறாரு. கிரேட் வெஞ்சர்ஸோட புரிய வைக்கும் தன்மை, கைட் பண்ற விதம், அணுகுமுறை எல்லாமே இன்வால்வ் ஆக வச்சது, சம்பாதிக்க வச்சது. நானும் இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்க வாங்கி சேமிக்கிறேன். நாளைக்கு இவ பெரியவானா பல பிரச்சனையும் பெருசா வளர்ந்துட கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. புதிய தொடக்கம் அல்சபா டிராவல். சென்னையிலிருந்து மதுரை விருதுநகர் வழியாக சிவகாசிக்கு அதிநவீன தொகுப்பு பேருந்து அல்சபா டிராவல். தொடர்புக்கு 9500703131. முகமது சாலை கல்வி குழுமத்தின் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். முபாரக் டெக்ஸ்டைல்ஸ் அனைத்து விதமான சில்லர் மெட்டீரியல் மற்றும் புடவைகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் சிறந்த இடம் முபாரக் டெக்ஸ்டைல். எண் 190 அண்டப்பலாக்கின் சீட் மன்னடி சென்னை 1. போன் நம்பர் 9791095546 9551758646. எவ்வளவு பெரிய திட்டமான அழைப்பு! யாரை பார்த்து? சர்வ அதிகாரம் படைத்த ஒரு மன்னனை பார்த்து. சாதாரண ஆளையெல்லாம் கூப்பிடல. நம்ம என்னன்னா நெல்லிஞ்சி வளைஞ்சி உருண்டு அப்புறம் சொல்லுங்க, மெதுவா சொல்லுவோம். நான் போட்டு எப்படிங்க இது அங்க போய் எப்படிங்க போட்டு உடைக்கிறது? எங்க போய் சாதாரண ஆட்சியாளர், ஒரு மாநிலத்தினுடைய ஏதோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் முன்னாடி சொல்ல முடியாத நம்மளால வேற எங்க போய் சொல்ல முடியும்? நம்மை சுற்றி வாழ்கின்ற, நம்ம கூட வேலை செய்கின்ற நம் சகோதரர்கள் சொல்லாமல் வேற யார்கிட்ட போய் சொல்லுவீங்க நீங்க? அப்ப இத்தனை கேள்வியும் இதில் இருக்குது. ஆனால் அவர்கள் தெளிவாக எடுத்து வைத்தார்கள். சாட்சியாளர்களாக இருங்கள் என்று கூறுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீ மறுத்துவிட்டால் உன் சமுதாயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்துவர்களின் குற்றமும் உண்மைத்தான். ஏன்னா அவர் கிறிஸ்துவ மன்னர். நீங்க மறுத்துட்டீங்கன்னு வைங்க, நீங்க மறுத்தது உங்களுக்கு மட்டும் குற்றம் இல்லை, உங்களை சார்ந்திருக்கிறார்கள் உங்கள் குடிமக்கள், கிறிஸ்துவ குடிமக்கள், அவர்களுக்கும் இந்த குற்றம் சாரும். அவர்கள் இஸ்லாத்துல வராததுக்கு காரணம் உனக்கு தான். அந்த குற்றம் உன் மீது சுமத்தப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மிக தெளிவாக வைத்துவிட்டு, மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, அவர்கள் பிறப்பை பற்றி உள்ள உண்மைகள் எல்லாம், அந்த வசனங்களை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார். அல்லாஹ் ஆதமை எப்படி படைத்தானோ, சிறப்புக்குரிய நிலவிலே படைத்தானோ, அடுத்ததாக சிறப்புக்குரிய படைப்பு எதுவாக இருக்கிறது என்றால் மரியம்களுடைய மகன் ஈசா அவர்கள், ஈசா நபி அவர்களுடைய படைப்பு இருந்து கொண்டிருக்கிறார். அது அற்புதமான படைப்பு. அது ஏன் அல்லாஹ்வே சொல்றார், என்னுடைய ரோகம்
நாம் ரூஹை ஊதினோம்ங்கிறான். அங்கே வந்து எங்களுடைய ஆண் துணையும் இல்லாத ஒரு குழந்தை பெறப்படுகிறது. ஒரு அற்புதம். அதுக்கு இன்றைக்கு நிறைய நம்ம குளோனிங் அதெல்லாம் சொல்லிக்கலாம். இன்றைக்கு வந்து அது ஒரு முன்மாதிரி, அது ஒரு எடுத்துக்காட்டு என்பதெல்லாம் வேறு. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்து ஒரு அற்புதமாக பெறப்பட்ட குழந்தை யாரு? ஈசா நபி அவர்கள். ஈசா நபியினுடைய பிறப்பை பற்றி திருமறை குர்ஆன் சொல்வது போல் வேற எதுவும் சொல்லப்படவில்லை. ஏன் பைபிளே கூட அவர்களுடைய பிறப்பை பற்றி இந்த அளவுக்கு சொன்னது கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிறப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மிக தெளிவாக இதை எடுத்து எழுதுகிறார்கள். சூரத்துல் மரியமை கோடிட்டு காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடிதம் அம்ர் இப்னு உமையா அவர்கள் வந்து நஜ்ஜாஜி மன்னர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அம்ர் இப்னு உமையா வந்து நஜ்ஜாஜி மன்னரிடம் கொண்டு போய் இதை ஒப்படைக்கிறாங்க. ஜாஃபர் அல்லாஹ் ஏற்கனவே அங்கதான் இருக்கிறாங்க. ஜாஃபர் அல்லாஹ் ஒரு பெரிய கூட்டம். முதல் ஹிஜ்ரத் போனாங்க இல்லையா, அங்கேயே இருந்து தங்கி பல்கி பெருகிட்டாங்க. ஓரளவு பெரிய பெரிய சமூகமாக மாறி இருக்கிறார்கள் அவர்கள். அவங்க எல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட யோசனை பண்ணி பாருங்க, மக்காவுடைய ஆரம்ப காலம் இந்த ஹிஜ்ரி 7, மக்காவில் ஒரு 13, இது ஒரு 7 சேர்த்துக்கிறீங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்தது. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க கணவன் மனைவியா போயிருந்தாங்கன்னா, குழந்தைய பெற்றுக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு வயசு 19, 18, 20 ஆயிரம். ஆனா அது ஒரு சமூகமாக மாறியது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த அழைப்பை கேட்ட மாத்திரத்திலே அதை படிச்ச உடனே நஜ்ஜாஜி மன்னர் அவர்கள் செய்கின்ற வேலை என்ன தெரியுமா? ஜாஃபர் அல்லாஹ் அழைக்கிறார்கள். ஜாஃபர் அல்லாஹ் அவர்களுடைய கையை பிடித்துக் கொண்டு அவருடைய கையை பிடித்துக் கொண்டு நஜ்ஜாஜி மன்னர் அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு மிக தெளிவாக சாட்சியம் பகர்ந்தார். ஜாஃபர் அல்லாஹ் அவர்களுடைய கையை பிடிச்சுக்கிட்டு தெளிவாக சாட்சியம் பகர்கிறார். ஒரு நாட்டினுடைய மன்னர் மிக அற்புதமாக இதை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சி தன் கடிதத்தில் குறிப்பிடுறாரு பாருங்க. இதை நஜ்ஜாஜி வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு கடிதம் எழுதுறார். அளவற்ற அருளாளன் நிகழ்த்த அன்புடையமாக அல்லாஹ்வின் குறிப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்ஸலாமா நஜ்ஜாஜி எழுதுவது, அல்லாஹ்வின் நபியே, அல்லாஹ்வின் நபியே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஈரேற்றமான கருணையும் அருளும் உண்டாகட்டும். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் யாரும் இல்லை. அல்லாஹ்வின் தூதரே, ஈசாவை குறித்து தாங்கள் வரைந்த தங்களின் மெடல் எனக்கு கிடைத்தது. ஈசா நபியை பத்தி நீங்க எழுதியிருந்தீங்களே, அந்த மெடல் கிடைத்தது. வானம் பூமியின் இறைவன் மீது சத்தியமாக, அதாவது சத்தியம் என்பது அப்படி இருக்குது. வானம் பூமியை படைத்த அல்லாஹ் மீது சத்தியமாக, ஈசாவும் நீங்கள் கூறியதை விட பேரித்த பலத்தின் நாரளவு கூட அதிகமாக தன்னை பற்றி கூறவில்லை. ஈசா நபியை பத்தி நீங்க சொல்லிருக்கீங்களே, இதை தவிர ஈசா நபி பேரித்த பலத்தினுடைய ஒரு நாரளவு கூட அதிகமாக சொன்னதில்லை. எப்படி சொல்றாங்க பாருங்க, கூறவில்லை. ஈசா நீங்கள் கூறியவாறுதான் கூறினார். நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று சாட்சியம் கூறுகிறேன். அகிலத்தாரின் இறைவனுக்கு அடிபணிந்து இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஜாஃபர் அலி அவர்களிடம் வாக்கு பிரமாணம் செய்து கொடுக்கிறேன். அவங்க ஜாஃபர் அல்லாஹ் அவங்க பையத் பண்ணதற்கு இல்லையா, அதை அப்படியே எழுதிட்டு இவங்க எல்லாத்தையும் 2 கப்பல்களை ஏற்றுறாங்க. 2 கப்பல்கள இஸ்லாத்தை வந்தவங்கள 2 கப்பல்ல ஏற்றி பத்திரமா நீங்க கூட்டு போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவன் அனுப்பி வச்சு அந்த நேரம் இவர்கள் எல்லாம் ஜாஃபர் அல்லாஹ் அந்த கூட்டம் குடும்பம்லாம் வந்து சேர்ற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைசர்ல இருக்கிறாங்க. இது நிகழ்கிறார். இது ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் ஹிஜ்ரி 9ல ரஜபு மாதம், ஹிஜ்ரி 9 ரஜபு மாதம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு அதே தினத்தில் ஒரு அறிவிப்பு வந்து சேர்கிறது, வகி வந்து சேர்கிறது. என்ன வகி? நஜ்ஜாஜி மன்னர் இறந்து விட்டார் என்ற வகி வந்து சேர்கிறது. நபியா அல்லாஹ்வுடைய ரசூல் முஸ்லிம் அத்தனை பற்றி அறிவித்தார். நஜ்ஜாஜி மன்னர் அவர்கள் இறந்து விட்ட செய்தியை அறிவித்து விட்டு வாங்க ஜனாசா தொழுவோம் அவர்களுக்காக வாங்க கூப்பிடுறாங்க.
ஜனாசா தொழுகை அப்பொழுதுதான் நடைபெறுகிறது. இதை வச்சுதான் இந்த காயிபு ஜனாசான்னு ஒன்று சொல்லுவாங்க. ஜனாசா தொழப்படாதவர்களுக்கு ஜனாசா தொழுது கொள்வது. ஜனாசா ஒரு இடத்துல மூத்தாயிருப்பாங்க, அங்க ஜனாசா தொழுவதற்கான வாய்ப்பே இருந்திருக்காது. அப்படி ஒரு செய்தி நம்மளை எட்டுகிறது என்றால் அவர்களுக்காக இங்கே தொழுது கொள்ளாமல் இங்கே தொழுவோம். இதற்கான அனுமதி இங்கே இருந்தால் பெறப்படும். நஜ்ஜாஜி மன்னர் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள், மக்களை எல்லாம் அறிவித்தார்கள், அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு மன்னருக்கு இஸ்லாத்தினுடைய ஒரு பெரிய அழைப்பு. அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் மாத்திரமில்லை, தன் மக்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார் என்ற செய்தி நமக்கு இங்கே கிடைக்கும். அடுத்ததாக மிஸ்ரு நாட்டு மன்னர். மிஸ்ரு நாட்டு மன்னருக்கு, மிஸ்ருன்னா இப்ப என்ன சொல்றது, ஈஜிப்ட், எகிப்த். இப்ப இஹ்வான் முஸ்லீம்கள் இன்றைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இல்லையா? அதாவது இஹ்வான்கள் தான் முதலிலே ஆயுதம் தாங்கிய போராளிகள், இஸ்லாமிய புரட்சியாளர்கள். நீண்ட நெடிய காலத்துக்கு பின்பு ஒரு சென்ற நூற்றாண்டிலே பெரிய இடைவெளிக்கு பின்பு இஹ்வான் முஸ்லிமின் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய தலைவர் ஹசனுல் பன்னா அவர்கள் ஷஹீதாயிட்டாங்க. ஹசனுல் பன்னா அவர்கள் கொண்டு வந்த அந்த இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கம் ஈஜிப்திலே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னோக்கி, இன்ஷா அல்லாஹ் நம்ம இஸ்லாமிய புரட்சியினுடைய தாக்கத்தில் அதையும் நம்ம பார்ப்போம். அந்த எகிப்து இருக்கிறது. இப்போ மறுபடியும் இஹ்வான் முஸ்லிம் தான் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. ஜனநாயக ரீதியாக ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆட்சியை பிடிச்சி 34 அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவையெல்லாம் அமைச்சு இப்ப ஆட்சி அமைச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது உண்மையான இஸ்லாமிய ஆட்சியா நடைபெறணுங்கிறதுக்கு இந்த நேரத்தில் துஆச்சு. இஸ்லாத்தினுடைய அடிபரலாத ஒரு ஆட்சியாக, உண்மையான இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஆட்சியாக, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, ஆட்சி செய்து காட்டினார்களோ, அப்படிப்பட்ட ஆட்சி செய்யக்கூடிய இஹ்வான்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் துஆச்சு. எல்லா மனிதர்கள் ஆட்சி அதிகாரம் வருகின்ற போது மாறிடலாம். நாசர் கூட ஆட்சி அதிகாரத்தை தாங்கன்னா கேட்டான், ஈஜிப்ட்ல தாங்கன்னா கேட்டான். ஹசனுல் பன்னா அவர்கள் நம்பித்தான் கொடுத்தாங்க, நாசரிடம் நம்பித்தான் கொடுத்தாங்க. ஆனா நம்பி கொடுத்த நாசர் தான் அந்த இஹ்வான் முஸ்லிம் என்ற இயக்கத்தை உடைத்தறிந்தார். அதனுடைய தோழர்களை கொண்டார், இந்த தோழர்களை கொலை செய்தார், அந்த சகோதரர்களை கொலை செய்தார். நிறைய வரலாற்றுடைய பல பக்கங்கள் இருக்குது. அந்த எகிப்து தான் மிஸ்ருங்கிறது அந்த எகிப்து. இஸ்கந்திரியா என்று சொன்னால் அலெக்சாண்ட்ரியா எல்லாமே அதை சுற்றி உள்ள இதுதான். அதனுடைய மன்னராக இருக்கக்கூடிய இந்த குரைஸ் இப்னு மத்தா அப்படிங்கிற ஆளுக்கு, அந்த மன்னருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடல் வரைகிறாங்க. அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடையன்மாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அல்லாஹ்வின் அடிமையும் அவரது தூதரமான முஹம்மது கிபுத்திகளின் மன்னருக்கு எழுதுவர். நேர்வழியின் பின்பற்றுவோருக்கு, கிபுத் என்றாலும் கோத்திரங்க, கிபுத்துங்கிறதும் ஈஜிப்தை தான் குறிக்கும். ஈஜிப்ட்ல வாழ்ந்த மிக உன்னதமான உயர்ந்த கோத்திரம் கிபுத்தியர்மாங்க அவங்கள. அதுவும் ஈஜிப்சியன்ஸ் தான் குறிக்கும், எகிப்தியர்களை தான் குறிக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபுத்தின் மன்னர்களுக்கு எழுதுவது, நேர்வழியை பின்பற்றுவோருக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். நான் உமக்கு இஸ்லாமிய அழைப்பை விடுகிறேன், இஸ்லாமியை ஏற்றுக்கொள்க, ஈடேற்றம் அடைவீர், இஸ்லாமியை ஏற்றுக்கொள்க. அல்லாஹ் உமக்கு இருமுறை நற்கூலியை வழங்குவார். நீங்கள் புறக்கணித்தால் சிப்திகள் இனத்தவர்களின் குற்றமும் உண்மையை சாரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி ஆலயம்ல உள்ள அதே 64வது வசனம், வேதத்தை வேதமுடையவர்களே அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அந்த வசனம் இருக்கு இல்லையா? அதை திருப்பி எழுதி, நீங்க யாரையும் வணங்கக்கூடாது இல்லையா, அப்படி நீ வணங்கினா நாங்கள் முஸ்லீம்கள் தான் என்பதற்கு நீங்க சாட்சியாக இருங்கள். எத்தி வச்சுட்டோம், நாங்க எடுத்து சொல்லிட்டோம். ஏன்னா இந்த மன்னனும் திருத்துவர், அதனாலதான் இந்த அழைப்பு வைக்கப்படுகிறது. இந்த கடிதத்தை ஹாத்திப் இப்னு அபு பத்தா அவங்க இதை கொண்டு போறாங்க. ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்றாங்க, நீ பிறரை கொண்டு படிப்பினை பெற்றுக்கொள், பிறர் உன்னை கொண்டு படிப்பினை பெற்றுக் கொள்ளக்கூடாது. ஒரு மன்னன் போயிட்டு, மிகப்பெரிய மன்னன், அவன்கிட்ட போயிட்டு இவர் தூதரா போறாரு. என்ன தெரியுமா நன்மை? தூதரா போறவன்னு கொல்லக்கூடாது. தூதரா போற ஆட்களை நான் முதலே சொல்லியிருக்கிறேன், போர் தர்மம் கொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்க சொல்றாங்க பாருங்க, நீ
படிப்பினை பெற்றுக்கொள், இல்லை என்றால் உன்னை மற்ற மக்கள் படிப்பினை ஆக்கிடுவார். ஏன்னா ஒரு நாட்டில் நடந்துச்சு. யாரை கொண்டு விடுறாங்க ஞாபகம் இருக்கா? யாரு? ஃபிரௌன் ஞாபகம் இருக்காப்பா? அடிச்சு நொறுக்கப்பட்டான ஞாபகம் இருக்குதா? கடல்ல மூழ்கடிக்கப்பட்டான ஞாபகம் இருக்குதா? அப்புறம் அல்லாஹ் நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னானே, அப்படிப்பட்ட அல்லாஹ் ஞாபகம் இருக்குதா? அவனை படிப்பினையா அல்லாஹ் ஆக்கிட்டான, அது ஞாபகம் இருக்கா உனக்கு? அதனால நீ படிப்பினையா மாறுகிறாத அப்படின்னு அதை எடுத்து சொல்லி இவர் எத்தி வைக்கிறார். போய் எடுத்து வைக்கிறார். எடுத்து வைக்கிறப்ப அந்த மன்னன் சொல்லுகிறார், இந்த நபி வெறுப்பானவற்றை எதுவும் ஏவல. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எந்த வெறுப்பான செய்தியும் ஏவல. இவர் சூனியக்காரராகவும் இல்லை, குறிகாரராகவும் இல்லை. நான் அப்படிலாம் கருதல. மறைவாக பேசப்படும் ரகசியங்களை வெளிப்படுத்தும் நபித்துவத்தினுடைய அடையாளம் அவரிடம் இருக்க பார்க்கிறேன். அதெல்லாம் இருக்குது இவருக்கு. இவர் நபிங்கிறதுக்கு அடையாளமா இருக்குது. இருந்தாலும் நான் மேலும் யோசித்துக் கொள்கிறேன். எப்படி யோசித்துக் கொள்றேன்? இது எப்படி இருக்குன்னா, பெரியார் இருக்காரு பத்தியா? பெரியார் யாரு? வெண்தாந்தி வேந்தர்லாம் சொல்லுவாங்க. ஈவேரா ராமசாமி, அவர் ராமசாமி பெரியார் இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, இன அழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்தார். இஸ்லாமே நன்மருந்தார். இஸ்லாமே சரியான இருந்தார். இஸ்லாத்தை விட சிறந்த மாற்றம் இல்லை என்றார். அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரா? அண்ணா மேடை தோறும் மீளாத நபி விழாக்கள் அண்ணாவை விட முழங்க முடியுமா? திராவிட இயக்கத்தை அவர்கள் வளர்த்ததே, திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் வளர்த்ததே முஸ்லிம்களுடைய தோல்வியே. மீளாத நபி விழாக்களில் நின்று கொண்டுதான் அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவது போல தன்னுடைய இயக்கத்தை பரப்பினார்கள். அதனாலதான் இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுட்டு முஸ்லீம் வரமாட்டேங்கிறான். அன்றைக்கு அண்ணாட்ட போய் ஒட்டினான், இன்றைக்கு வந்து வெளில வர மாட்டேங்கிறான். ஆனால் அந்த மேடையில் நின்று கொண்டு அண்ணா சொன்ன வார்த்தை இன்றைக்கு ஞாபகத்தில் வருது. நீங்க அற்புதங்களை சொல்லி மார்க்கத்தை, உங்கள் மார்க்கத்தை வளர்க்க நினைக்காதீர்கள். அற்புதங்களை சொல்வதாக இருந்தால் இருக்கிற மார்க்கத்தில் ஆயிரக்கணக்கான அற்புதம் இருக்குது, அவ்வளவு சொல்ல முடியும். அற்புதம் அல்ல உங்களுடைய மார்க்கம். அற்புதத்தை செய்து உங்கள் மார்க்கம் வளர்க்கப்படவில்லை, கொள்கையினால் வளர்க்கப்பட்டது உங்கள் மார்க்கம் என்று முழங்கினாரே அண்ணா. அந்த அண்ணா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரா? ஏன் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்? இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தொப்பி போடாத முஸ்லீம், ஏற்றி கட்டிய முஸ்லீம் அப்படிலாம் சொல்றாரு இல்லையா? இன்றைக்கும் சொல்கிறார், நான் தான் முஸ்லீமுடைய நண்பர், என்னுடைய கரம் பிடித்து தான் காகிதம் இல்லத்தவர்கள் சொன்னார்கள், இந்த முஸ்லிம் சமுதாயத்தை உம்மிடம் ஒப்படைத்து செல்கிறேன் கருணாநிதியே, நீ காப்பாற்றி விடு. நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்றக்கூடியவன் நம்மளை இல்லையா? ஏன்னா ஒரே தைரியம், காகிதங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாருங்கிற ஒரே தைரியத்துல சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா மௌத்தா போன மனுஷன் எப்படி போய் கேட்க முடியும் நம்ம? அப்படிலாம் சொல்றாரு கருணாநிதி. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா? இல்லை. அப்படித்தான் இந்த மன்னன் எப்படி சொல்றான்? நான் மேலும் யோசித்துக் கொள்கிறேன், பதில் கூறியவின் கடிதத்தை யானை தந்தத்துல அப்படியே மூடி செஞ்சிருப்பாங்க, நல்லா சீக்ரெட் பாக்ஸ். அதுக்குள்ள இந்த கடிதத்தை உள்ள வச்சு மூடி அதை பத்திரமா ஒரு பெட்டியில வச்சு பனிப்பெண்ணை கூப்பிட்டு ரகசியமான இடத்துல கொண்டு போய் வை. அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு அக்செப்டட் பீப்புள் மாங்கல்ல, தி ஹானரபிள் பீப்புள், மரியாதைக்குரிய ஒரு மனிதராக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிறார். ஆனாலும் தூதராக ஏற்றுக்கிற முடியல. தூதராக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு மனிதராக, ஒரு அற்புதமான மனிதராக, ஒரு மாமனிதராக, ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக அவர் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. பெரியார், அண்ணா, கருணாநிதி அத்தனை பேரும் சொன்னார்கள், முகமது நபியை போல ஒரு அற்புதமான தலைவர் இல்லை, அவரை போல ஒரு அற்புதமான தலைவர் இனி வர முடியாது என்பதை மிக தெளிவாக சொன்னார். காந்தியும் கூட சொன்னார், முகமது அவர்கள் உருவாக்கியதை உமர் அவர்கள் ஆட்சி செய்தார்களே, அப்படிப்பட்ட ஆட்சியை தான் இந்த இந்தியாவிலே கொண்டு வர விரும்புகிறேன் என்று காந்தியடிகள் கூட சொன்னாரே.